ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கோழி குஞ்சை பற்றி பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, இது பெருசாக எனக்கு மழப்பெல்லாம் ஒன்றும் தெரியாது. கோழி குஞ்சு இது வந்து சித்ரா வீட்டு கோழி குஞ்சு. இது என்னன்னாக்கா அடிபட்டுடுச்சு. ஏன் அடிபட்டுச்சுன்னு ஒரு ஸ்டோரியை கேளுங்க. ஒரு ஸ்டோரி இருக்குது, முக்கியமான ஸ்டோரி. இந்த குஞ்சு ரொம்ப நாள் குஞ்செல்லாம் கிடையாது, அதாவது கோழி குஞ்சு. இது வந்து இன்னைக்கு காலையில் தான் இந்த கோழி குஞ்சு முட்டையிலேருந்து வெளில வந்துச்சு. அப்போ வந்து கோழி குஞ்செல்லாம் சவுண்டு கேட்கும். இதுக்கு போய் பார்த்துருக்காங்க சித்ரா வீட்டுக்காரன். அப்போ பார்த்ததுல சித்ரா வீட்டுக்காரரு, அதாவது என் பிள்ளை பிரேம் என்ன சொல்லிட்டான், கோழி குஞ்சு ஒன்றா இருக்குது, ஏன் அப்பா கோழி மட்டும் தனியாக இருக்குது, எல்லாத்தையும் ஒன்றா விடு, அதுங்க ஃபேமிலியாக சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சேவலை உள்ளே விட்டு அந்த சேவல் பட்டார்னு மண்டையில் போட்டு அந்த ரெக்கையில் கொத்தி அந்த கோழி குஞ்சு இன்னைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதாவது இந்த பூமிக்கு வந்த அடுத்த செகண்டே கோழி குஞ்சுக்கு உடம்பு சரியில்லைங்க. ஏன்னு கேட்டேன்னா ரெக்கை அப்படியே பிச்சுட்டு போயிடுச்சு. ஒரு ரெக்கை நல்லா இருக்குது, ஒரு ரெக்கை வீணாக போயிடுச்சு. பாருங்களா, ஒரு ரெக்கை வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த ரெக்கை வந்து சரியாகலை, ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் இந்த கோழி குஞ்சு வந்து பாவமாக இருக்குது. ஆனால் கண்ணெல்லாம் பாருங்களேன், கண்ணு சூப்பராக இருக்குது. இந்த கண்ணு வந்து யாருக்குமே இந்த கண்ணு அமையாது, அவ்வளோ அழகாக அப்படியே தக்கத்தி மீத்த அப்படின்னு பரதநாட்டியத்துக்குள்ள கண்ணு மாதிரி செம்மையாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது இந்த கோழி குஞ்சுக்கு. இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த கோழி குஞ்சுக்கு எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கணும். அந்த ரெக்கை வந்து சரியாக போயிடணும். இந்த கோழி குஞ்சு ரொம்ப நாள் வரணும் ஒரே பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜீசஸ்ட்டை வேண்டிக்கிட்டாலும் சரி, இல்லை மாரியம்மனுக்கு வேண்டிக்கிட்டாலும் சரி, இல்லை காளிக்கு வேண்டிக்கிட்டாலும் சரி, மொத்தம் வேண்டிக்கோங்க ப்ளீஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னும் ஒன்று முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஏன்னா இந்த கோழி குஞ்சுக்காவது யாராவது ஒருத்தவங்களாம் பண்ண மாட்டிங்களா? நாங்கள் புதுசாக தானே வீடியோ போடுறோம். ப்ளீஸ் இந்த கோழி குஞ்சோட கண்ணுக்காவது போடுங்க யாராவது, ப்ளீஸ்.